10ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம். சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இதை சொல்லுகிறது யாரு? நம்முடைய தேவன் சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், சீசன் என்னும் நாமத்தில் ஒரு கிளாஸ் தண்ணீர் நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அதனுடைய பலனை நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள்? அடையாமல் போகவே மாட்டீர்கள். அப்போ இந்த வருஷம் தொடங்கின நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் இயேசு நம்மளை நடத்தி வந்தார். தேவன் நம்மளை நடத்தி வந்தார். தேவன் நம்மளை பாதுகாத்து வந்தார். அவர் நமக்காக இரவும் பகலும் பிதாவின் வலது பரிசத்தில் அவர் அமர்ந்திருந்து நம் ஒவ்வொருவருக்காக அவர் வேண்டுதல் செய்தார். ஆமென். அவர் வேண்டுதல் செய்து உண்மைதானே? ஆமென். அப்போ அவர் வேண்டுதல் செய்ததுனால தான் இன்றைக்கு அவரை ஆராதிக்க முடியாக அழுகுதார்கள். ஏன் அழுகுதார்கள்? இவ இல்லை என்றா இனி யார் எங்களுக்கு இந்த உதவி செய்வா? யார் எங்களுக்கு வஸ்திரங்களை கொடுப்பா? யார் எங்களுக்கு ஆகாரம் கொடுப்பா? யார் எங்களுக்கு தண்ணீர் கொடுப்பா? இவள் ஏன் மரித்து போய்விட்டா? இவள் மரித்திட்டா எங்களை பார்ப்பதற்கு இந்த ஊர்ல ஆளுகளே இல்லை என்று சொல்லி அவள் நிமித்தமா நன்மையை பெற்றவர்கள் அவள் சொல்லி அழுகிறார்கள். தேவ மனிதனிடத்திலே தேவன் அவர்களுக்காகவே பேதுருவை அந்த பட்டணத்துக்கு அனுப்பப்பட்டு அந்த தபித்தாள் என்கிற சீசியை உயிரோடு எழுப்பும்படியாக தேவனுடைய பேதுருக்குள் இருந்த அபிஷேகம் அவளை தொட்டு அவளை உயிரோடு எழும்ப செய்தது. நீங்க நினைக்கலாம், இந்த வருஷத்துல நான் அநேக வியாதியில மடிந்து போனேன், வியாதிப்பட்டேன், மரணப்படுக்கையில் இருந்தேன், இந்த மரணத்திலே இந்த வியாதியிலே நான் பிழைப்பனா என்று நினைச்சவர்கள் எத்தனையோ பேர் கர்த்தர் உங்களை மரிப்பதற்காக அவர் உங்களை ரட்சிக்கவில்லை. உயிர்ப்பிக்கிற தேவன், வல்லமை உள்ள தேவன், அவர் உங்களை வழி நடத்துகிற தேவன். தேவனுடைய அபிஷேகம் உங்களை புதிய பலனோடு எழுப்பி இன்னும் வருகிற வருஷத்துல அநேக ஊழியங்களை செய்ய முடியாக, ஊழியத்தை கொடுக்க முடியாக, ஜெபிக்க முடியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் சீசியாக எழும்பி உட்கார வைத்திருக்கிறார். இன்றைக்கு நானும் நீங்களும் இங்க வந்து நிற்கலே, தேவ வல்லமை அழைத்து கொண்டு வந்திருக்குது. அதை ஒருவர் மறந்து போகக்கூடாது. வருஷம் தொடங்கினார்கள், முடிப்பதை காணவில்லை. மாதம் தொடங்குகிறார்கள், முடிவை காணவில்லை. வாரம் தொடங்குகிறார்கள், முடிவை காணவில்லை. நீங்களும் நானும் இருப்பது தேவனுடைய பெரிதான அபிஷேகம், அவருடைய கிருபையும் அவர் சொல்லாகும் அவர் கட்டளையிட நிற்கும் அந்த வல்லமை தான். எத்தனைகளோ பலவீனங்கள் இருந்தாலும் இன்றைக்கு உயிரோடு அழைத்து கொண்டு வந்து அவரை ஆராதிக்க முடியாக, அவரை துதிக்க முடியாக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாக அநேக தபித்தாலே எழும்பி உட்கார் என்று சொன்னார். அந்த இடத்தில் இருந்த பரிசுத்தவான்களையும் பரிசுத்த வார்த்தைகளிடத்திலையும் அவளை ஒப்பு கொடுத்தா. இவள் உயிரோடு இருக்கிறாள், இவள் மறிக்கவில்லை. இருந்தாங்கள் உங்களுக்கு நன்மை செய்ய முடியாகத்தான் கர்த்தர் இவளை மறுபடியும் உயிரோடு கொடுத்திருக்கான்னு சொல்லி பேதுருவின் நிமித்தமாக அங்க அற்புதங்கள் நடந்தது. அதான் தேவன் சொன்னா, என்னை பார்க்க நீங்க பெரிய காரியங்கள் என்ன செய்வீங்க? செய்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்போ பேதுருக்கு மட்டுமல்ல, பேதுருவை போல தேவனை பின்பற்றுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படியே கொண்ட அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அந்த அபிஷேகத்தை பெற்றவர்கள் தைரியமாக ஊழியத்தை செய்யலாம், ஊழியத்தை கடந்து போகலாம், ஊழியத்தை கொடுக்கலாம், ஊழியத்தை தாங்கலாம். நற்கிரிகள் செய்யணும். நற்கிரிகள் செய்ய முடியாதா? தேவ வல்லமை உங்களை ரட்சித்து உங்களை கொண்டு வந்தது. என்னை ரட்சித்தது தேவனுடைய வல்லமை. ஹல்லேலூயா. நற்கிரிகள் என்று சொன்னா இதான். அருமையான சகோதரனே, சகோதரிகளே, அநேகர் தேவன் இதை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். இதை மனுஷன் சொல்லவில்லை. மனுஷன் சொல்லும்படி நாம் நடக்க வேண்டாம். தேவன் சொல்லுகிற பிரகாரமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். அப்போ அதுக்குத்தான் அங்கே மத்தியோல சொன்னார், இந்த சிறியோருக்கு என் நிமித்தமா ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுத்தீர்கள் என்று சொன்னா அதனுடைய பலன் நீங்கள் அடையாமலே செய்ய மாட்டேங்க, போக மாட்டேங்க. அப்போ இந்த சீசி தேவனை நம்பி நன்மை செய்தா, தேவனை நம்பி உதவி செய்தா, தேவனை நம்பி அவர்களுக்கு உதவிக்கரங்களாக இருந்தா.
கர்த்தர் அங்கே அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக அவளை மறுபடியும் உயிர்ப்பித்து அவள் மறுபடியும் தேவன் நாமத்துக்கென்று இதை பார்க்கலாம் பல மடங்கு நன்மைகளை செய்திருப்பான் நான் விசுவாசிக்கிறேன். பட் என்று சொன்னால் நாம் புதிய வருஷத்துக்குள் கடந்து போகிறோம். நமக்கு எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு போக முடிய பலவீனங்கள் வந்தது, கர்த்தர் நம்மளை காப்பாற்றினார். பணங்கள் செலவு வந்தது, அவைகளிலிருந்து கர்த்தர் நம்மளை காப்பாற்றினார். அப்போ இந்த வருஷத்துக்குள் நம்ம நுழையும் போது எங்களுக்கு அப்படியா கொண்ட செலவெல்லாம் என்ன ஆண்டவரே வேண்டாம், நாங்கள் நற்கிரிகளை செய்கிறவளாய் மாறப்போகிறோம். எப்படியா மாறப்போகிறோம்? நற்கிரிகள் செய்கிறவளாக மாறப்போகிறோம். அதான் தேவனுடைய வார்த்தையை சொல்லிச்சு, நீ நன்மை செய்தா உனக்கு மேன்மை இல்லையோ அப்படின்னு சொல்லி. அப்போ நன்மை யாரை நம்பி செய்யணும்? கர்த்தரை நம்பி மட்டும் நாம் நன்மை செய்தோம் என்று சொன்னால் அந்த நன்மையே நம்முடைய பலன் கண்டிப்பாக நமக்கு என்ன செய்யப்படும்? அது நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். இப்படியாக இந்த சிசியை போல நாமளும் நற்கிரிகள் செய்கிறவர்களாக பூரண சுவிசேஷ ரட்சிப்பின் சபை சிறு கூட்டமாக அல்ல, இது ஒரு பெரிய கூட்டமாக கர்த்தர் மாற்றப் போகிறார். அப்போ நீங்கள் நானும் நற்கிரிகள் செய்ய செய்ய அந்த நற்கிரிகள் வளர வளர அது உலகம் எங்கும் போய் கடந்து செல்ல தேவன் நாமும் அங்க மகிமைப்பட்டு கொண்டிருக்கும். அது கீழே உள்ள வசனம் சொல்லப்படுது, அதே அவளை உயிரோடு எழுப்பின உடனே அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள், தேவனை விசுவாசித்தார்கள். அப்ப அந்த இடத்துல அற்புதம் நடந்தது, அநேகருக்கு தெரிய வந்தது, அநேகர் அவர்கள் தேவனை ஆராதிக்கிறவர்களாக மாற்றப்பட்டார்கள். அப்ப நீங்களும் நானும் என் தேவன் என்ன இந்த வருஷமெல்லாம் நடத்தினார், அடுத்த வருஷம் அநேகருக்கு நம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக நற்கிரிகளை செய்வனமே காணும் போது கர்த்தர் நம்மளையும் நம்முடைய குடும்பங்களையும் தேவன் அப்படியாக கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தென் மாவட்டம் என்று சொல்லுகிற கிராமத்தில் எல்லாருக்கும் தெரியும். முன்னாடி தான் தென் மாவட்டம்னா யாரும் என்று தெரியாது. திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்தவர்கள் அநேகர் சென்னையில் இருக்கிறார்கள், நானும் அதில் ஒருதி. அப்போ அந்த தென் மாவட்டம் என்று சொன்னாலே தேவனுடைய சுவிசேஷம் அந்த பகுதிக்கு அறிவிக்கப்பட்ட நாட்கள். அப்போ அறிவிக்கப்பட்ட நாட்கள் ஒரு குடும்பம், அருமையான குடும்பம் முதல்ல தேவனுடைய அன்பு நிமித்தமாக இழுக்கப்பட்டு அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்களாம். அப்போ ரட்சிக்கப்பட்டு அந்த நாட்களெல்லாம் அநேகர் படித்தவர்கள் கிடையாது, பட்டதாரிகள் கிடையாது. அப்போ அநேகர் கூலி வேலை செய்கிறவர்கள் தான் அநேகர் காணப்பட்டார்கள். அப்போ அந்த பட்டணம் என்று சொன்னாலே ஒவ்வொரு கிராமத்தில் ஒவ்வொரு பண்ணையார் இருப்பாங்க. அப்போ அந்த பண்ணையார் வீட்டில் இந்த குடும்பம் என்ன செய்யுது? வேலைக்கு போகிற குடும்பம். அப்போ வேலை செய்து இவர்கள் ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னாலே தேவனை ஆராதிக்கிற குடும்பமாக காணப்பட்டார்கள். அந்த இடத்துல ஒரு நாள் அந்த பிரசிங்கார் செய்தி கொடுத்தவர் சொன்னாராம், நீங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு நாட்கள் ஆயிற்று, நீங்கள் இனி சுவிசேஷத்தை என்ன செய்ய வேண்டும்? அறிவிக்க வேண்டும். வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் என்ன செய்யணும்? லீவு போட வேண்டும். அப்படி லீவு போட்டு தேவனுடைய ஊழியத்துக்காக நீங்கள் இறங்கி வாங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி தேவ மனுஷன் சொன்ன உடனே அதில் ஒரு குடும்பம் முன்னாக கைகளை உயர்த்தி நாங்கள் அந்த ஊழியத்தை செய்கிறோம் என்று சொன்னார்களாம். சொல்லிட்டு அவர்கள் அந்த பண்ணையார் வீட்டில் வேலை செய்கிறவர்கள் கணவன் மனைவியுமாக, அவர்களுக்கு ஒரு பையன் இருந்திருக்கான். உடனே இந்த நியூஸ் கூட வேலை செய்கிறவங்க பண்ணையார் இடத்துல போய் சொல்லிவிட்டார்கள். பண்ணையார் உடனே இவங்களை என்ன செய்துட்டார்? வேலையை விட்டு தூக்கிட்டார். நீ இனிமேல் எங்கள் வீட்டுக்கு என்ன செய்யாத, வேலைக்கு வராத என்று சொல்லி அவர்கள் கொஞ்சம் பணத்தை கொடுத்து, நீங்கள் இனிமேல் வேலைக்கு என்ன செய்யக்கூடாது, இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட இயேசுவுக்காக நீ ஊழியம் செய்ய போகிற, நீ என்ன செய்யாத, என் வீட்டுக்கு வேலைக்கு வராத என்று சொல்லிட்டார். உடனே தன் மகனையும் கூட்டிக் கொண்டு தன் மனைவியை கூட்டிக் கொண்டு அவர்கள் மூவரா அந்த ஊரை விட்டு பக்கத்து ஊருக்கு ஒரு கிராமம், ஒரு பட்டணமாக இருக்கிற இடத்துக்கு போய்விட்டார்கள். அங்கே போய் பார்த்தா அவரிடத்தில் இருந்த பணம் செலவழிந்து போய்விட்டது. பணம் செலவழிந்து போன உடனே அவர்கள் நினைத்தார்கள், இனி நமக்கு இங்கே யார் வேலை கொடுப்பார்? அந்த நாட்களெல்லாம் வேலை ரொம்ப கடினமானது, அப்போ இங்கே வேலை யாரும் கொடுக்க மாட்டார்கள் என்று சொல்லி அப்போது இந்த மனுஷன் சொல்லியிருக்கிறான், நாம் மறுபடியும் பண்ணையார் இடத்துல என்ன செய்வோம்? போய் வேலை கேட்போம் என்று சொல்லியிருக்கிறான். உடனே அந்த ஸ்திரீ சொல்லியிருக்கிறார்கள், நான் வரமாட்டேன், அவர் உன்னை வேலைக்கு சேர்த்துக்கொண்டா நீ முதல்ல போ, உன்னை வேலைக்கு சேர்த்துக்கொண்டா நான் அப்புறமா வருகிறேன் என்று சொல்லிட்டார்கள். மறுபடியும் அந்த ஊர் அருகிலே கடந்து வந்திருக்கிறார்கள். எல்லா ஊர்லேயும் கிராமத்தில் அந்த என்ட்ரன்ஸில் ஒரு ஆலமரம் இல்லை புளிய மரம் இப்படி மரங்கள் இருக்கும். அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, அந்த மரத்தை கீழே இருந்து நான் என்ன செஞ்சு கொண்டு இருக்கேன்? ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். நீ இந்த பண்ணையார் வீட்டுக்கு என்ன செய், போய் உன்னை வேலையில் சேர்த்துக்கொண்டா
நீ வந்து என்னை கூப்பிடு, நான் வருகிறேன் என்று சொல்லியிருக்கா. சொல்லிட்டு மறுபடியும் சொல்லியிருக்கா, அந்த பண்ணையார் என்ன கொடுத்தாலும் அதை என்னிடத்துல கொண்டு வந்து கொடுன்னு இருக்கிறா. என்ன சொன்னாங்க? அதை என்னிடத்துல வந்து கொடுக்கணும் என்று சொல்லி தன் மனைவி தன் கணவனுக்கு கட்டளையிட்டார். அது கூட தன் மகன் 7 வயது சிறு பையன் அவனை மலைத்து கொண்டு இவர்கள் பையனும் அப்பாவும் அந்த இடத்தை கடந்து போகிறார்கள். அப்போ உடனே பண்ணையார் அந்த இடத்துல அமர்ந்து கொண்டிருந்த போது, உன்னை யார் இங்கே மறுபடி வேலைக்கு வர சொன்னது? நான் தான் உன்னை வேலையை விட்டு அன்னைக்கே போக சொல்லிட்டேன் என்று சொல்லியிருக்கிறா. சொல்லிட்டு அவர்கள் வீட்டில் அன்னைக்கு ஒரு எலி, பெரிய எலி ஒன்று செத்து இருந்திருக்கு. பொழைக்கிறவன் இந்த செத்த எலியை வச்சு பொழைப்பாண்டான்னு சொல்லி எலியை தூக்கி அவனுக்கு முன்னாடி என்ன செஞ்சார்? விசிறி போட்டார். இவன் எலியை தன் கைகளை எடுத்துக்கொண்டு தன் மகனையும் கூட்டிக் கொண்டு வருகிறான். ஏன்னு சொன்னா மனைவி என்ன சொன்னா, என்ன கொடுத்தாலும் அதை என்ன இடத்துக்கு என்ன செய், கொண்டு வந்து கொடுன்னு சொல்லி தன் கணவனுக்கு கட்டளை இட்டிருக்கிறா. அப்போ அதை நம்ம போய் இந்த எலியை போய் எங்கே போய் கொடுக்கணும்? மனைவி இடத்துல கொடுக்கணும் என்று சொல்லி உடனே அவன் கடந்து வந்திருக்கிறான். அந்த எலியும் தூக்கி கொண்டு எதிரில் பண்ணையார் வீட்டில் வேலை செய்த கணக்கு பிள்ளை வந்திருக்கிறார். என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்ட உடனே அவன் நடந்ததை சொல்லியிருக்கான். உடனே கணக்கு பிள்ளை என்ன சொல்லியிருக்காரு, அந்த எலியை என்ன இடத்துல கொடுத்துரு, என் பூனைக்கு 2 நாளாக உடம்புக்கு சரியில்லை, அதனால் நீ எலியை கொடுத்துரு, உனக்கு அதுக்கு பதில் வேர்க்கல்லை தரேன் என்று சொல்லியிருக்கலாம். உடனே அந்த வேர்க்கல்லை வாங்கிக்கிட்டு அதை கொண்டு போய் மனைவி இடத்துல கொடுத்தான். மனைவி அங்கே என்ன சொல்லியிருப்பார்கள் நினைக்கிறீர்கள்? கணவன் சொன்னான், இன்றைக்கு ஆகாரம் இந்த வேர்க்கடலை தான், நமக்கு சாப்பிட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம், படுத்துக்கொள்ளலாம். மனைவி சொன்னா, அல்ல அல்ல, கர்த்தர் இதை கொண்டு நம்மளை பிழைக்க செய்வார் அப்படின்னு சொல்லி கணவனே குசவன் வீட்டுக்கு போய் ஒரு உடைந்த பானையை வாங்கி கொண்டு வா, நம்ம அந்த பானையிலே இந்த வேர்க்கல்லை வறுத்து பக்கத்து ஊரில் சந்தை, அந்த சந்தையில் போய் இந்த வேர்க்கல்லை என்ன செய்யலாம், விற்கலாம். விற்றார்கள், பணமாய் விற்றது. அந்த பணம் அவருக்கு சாப்பிட்றதுக்கு இருந்தது. மறுநாள் வேர்க்கடலை வாங்கி வியாபாரம் பண்ணுவதற்கும் இருந்தது. காலங்கள் கடந்து போனது. இவர்கள் பெரிய ஒரு வியாபாரியாக கர்த்தருடைய கிருபையினால் மாற்றப்பட்டார்கள். ஆலயத்துக்கு அங்கேயும் போய் அவர்களை விடாதபடி தேவனை தேடுகிற குடும்பங்களாய் காணப்பட்டது. மகன் கூட வளர்ந்த மகன் வயது 27 ஆயிற்று. அவன் என்ன செய்தான், ஒரு நாள் பெரிய ஒரு வியாபாரியாக மாற்றப்பட்டு இந்த கடலை மிட்டாய் முதல்ல தயாரிக்கப்பட்டது அவங்க நிமித்தமாக தான். அப்பொழுது உருண்டையாக கடலை மிட்டாய், இந்த வேர்க்கடலை வியாபாரம் கடலை மிட்டாயாக மாறப்பட்ட உடனே அவன் இந்த எலிக்கு நம்ம தகப்பன் இடத்துல இவன் செத்த எலியை கொடுத்து, பிழைக்கிறவன் எலியை கொண்டு பிழைப்பான், செத்த எலியை கொண்டு சொன்னானே, இவருக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் என்று சொல்லி தங்க எலி வாங்கி கொண்டு அவர் பண்ணையார் இடத்துக்கு தன் தகப்பனையும் தாயையும் அழைத்து கொண்டு போகிறான். அந்த இடத்துக்கு போன பண்ணையார் வயது சென்றவராய் உட்கார்ந்துருக்கிறார். ஏன் இங்கே வந்தீர்கள் என்று கேட்டபோது, நீங்கள் கொடுத்த வெகுமதிக்கு நாங்கள் திருப்பி உங்களுக்கு வெகுமதி கொடுக்க வந்திருக்கிறோம் என்று சொல்லி அந்த தங்க எலியை பார்த்த உடனே அந்த பண்ணையார் சொன்னாராம், நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உன்னை துன்பப்படுத்தினேன், ஆனால் உன் இயேசுவை விட்டு நீ போகவில்லை, உன் இயேசு உன்னோடு இருக்கிறார், அந்த இயேசுவை இன்னைக்கு நானும் ஏற்றுக்கொள்ளுகிறேன், என் குடும்பமும் ஏற்றுக்கொள்ளுகிறது, உன்னை இவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்தினாரே என்று சொல்லி அவனுடைய பேத்தியாலேயே தன் மகனுக்கு திருமணம் செய்து கொடுத்து, அதான் பாவிகளுடைய ஆஸ்தி நீதிமானுக்கு சேரப்பட்டது என்று சொல்ல வசனத்தின்படி அவர்கள் பெரிய ஒரு ஆஸ்தி படைத்தவர்களாக கர்த்தருக்குள் மாற்றப்பட்டார்கள். இது எப்படி செய்தார்கள்? அவர்கள் ஒரு நாள் ஊழியத்துக்காக தன் வேலையை ஒப்பு கொடுத்தார்கள். அந்த ஒரு நாள் கொடுத்த வேலை நிமித்தமா அநேக போராட்டங்கள் வந்தது. அவர்கள் போராட்டத்திலையும் தன்னை நிற்க தேவனிடத்துல பலனை பெற்றுக்கொண்டார்கள். அந்த இடத்துல நின்றார்கள். கர்த்தருடைய கிருபையினாலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக தேவன் மாற்றினான். அதற்கப்புறம்தான் அநேக கடலை மிட்டாய் கம்பெனிகள் தேசங்களில் உருவாக்கப்பட்டது. முத நம் தேவ பிள்ளைகள் தான் அந்த கடலை மிட்டாய் கம்பெனியை உண்டாக்கினார்கள். கர்த்தர் அவர்களோடு இருந்து பெரிய காரியங்களை தேவன் செய்ய அவர் வல்லவராக இருந்தார். அப்ப அந்த தேவன் அவர்களுக்கு மட்டுமல்ல, உங்களோடும் என்னோடும் தேவன் இருக்கிறார். அப்ப நற்கிரியை செய்கிறதுல நாம் முன் வரும்போது அப்படியே கொண்ட ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கர்த்தர் அவர் கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நான் சொல்லலாம், எனக்கு இன்னைக்கு 10 லட்சம் வந்தா தான் நான் நற்கிரிகள் செய்வேன்
செய்வேன் என்று சொல்லி நினைக்கிறோம். 2 லட்சம் வந்தால் தான் நான் செய்வேன் என்று நினைக்கிறோம். இல்லை, ஒரு நாள் வேளையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அப்ப அவர்களுக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் செய்யாம விட்டு விடுவாரா? அருமையான சகோதரிகளே, சகோதரிகளே, தேவன் என்றைக்கும் அவர் கை விடுகிற தேவனே அல்ல. தேவனுடைய கிருபை ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் தேவனுடைய வல்லமை பெரிதாக இருக்கு. அதே அப்போஸ்தலரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை. என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே ரத்தம் அக்னி புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். போதும். இது யாருக்கு சொல்லுகிறா? என்னுடைய ஊழியக்காரருக்கும் என்னுடைய ஊழியக்காரிக்கும். யாரெல்லாம் இன்னைக்கு தேவ ஊழியத்தை இந்த வருஷத்தில் நான் செய்யலை, புது வருஷத்தில் தேவனுடைய ஊழியத்தை செய்வேன், தேவனுக்கு நற்கிரிகள் செய்வேன் என்று சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. சிலர் நினைப்பார்கள், ஏன் நிறைய பேர் சகோதரி நினைப்பார்கள் என்று சொன்னால், ஊழியக்காரர் என் வீட்டில் வந்து செபிக்கணும்னு நினைப்பார்கள். எதற்கு? தேவனுடைய அபிஷேகம் ஊழியக்காரன் மேல் ஊற்றப்பட்டிருக்குது, ஊழியக்காரி மேலும் தேவனுடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டிருக்குது. அப்போ அந்த அபிஷேகம் என் வீட்டுக்குள் கடந்து வரும், என் வீட்டுக்குள் அந்த ஆசீர்வாதம் வரும். என் வீட்டுக்குள் தேவ மனுஷன் வந்தா இந்த ஆசீர்வாதம் என் குடும்பத்துக்கு இருக்கும் என்று சொல்லி நினைக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அதனால தான் ஊழியக்காரி என் வீட்டில் வந்து செபிக்கணும் என்று சொல்லி, என் வீட்டுக்கு வரணும் என்று சொல்லி அநேகர் விரும்புகிறவர்கள் உண்டு. ஆனால் அதே நேரத்தில் அநேகர் வெறுக்கிறவர்களும் உண்டு. அருமையான தேவச்சனமே, ஊழியக்காரர் என் இல்லத்தில் வந்து, என் வீடு குடிசையாக இருந்தாலும் பரவாயில்லை, என் வீடுக்குள்ளே போக முடியாத நிலைமையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஐயா நீங்கள் வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க, உங்கள் பாதப்படி எங்கள் வீட்டில் விழுகிட்டு முடிஞ்சு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படியாக கனப்படுத்துவர்களாக மாற வேண்டும். அவர்களுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் மேல் என்ன இருக்குதா? அபிஷேகம் இருக்குது. அவர்கள் தீர்க்க தரிசனங்கள் என்ன செய்வார்கள்? காண்பார்கள். முன்னால நடக்குதை தேவன் பின்னாடி வெளிப்படுத்துவார். நாளைக்கு ஒரு காரியம் நடக்குதுன்னு அதை இன்னைக்கு கர்த்தர் அப்படியே கொண்டு அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கும் தேவன் வெளிப்படுத்துவார். அப்போ நாம் ஊழியம் செய்த நம்ம வீட்டுக்கு வாலிப பிள்ளைகளாக கூட இருக்கலாம். உங்கள் வீட்டுக்குள் வரும்போது அவர்கள் அன்போடு வாருங்கள் என்று சொல்லணும், எங்கள் வீட்டில் செபிங்கள் என்று சொல்லணும். எதுக்கு வந்தீங்க அப்படி சொல்லி நாம் கேட்கிறவர்களாய் காணப்படக்கூடாது. அப்படி கேட்டோம் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதம் வந்தார்களே அவர்களோடு திரும்பி போய்விடும். ஆனால் அநேகர் கேட்டிருக்கிறார்கள். இந்த வருஷம் நம்முடைய சபையிலிருந்து செபிக்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து நிறைய பேர் கேட்டிருக்கார்கள், ஏன் வந்தீங்க, எதற்காக வந்தீங்க என்று சொல்லி. தயவு செய்து பள்ளிப்படத்தில் நின்று கேட்குறேன், ஒரு காலமும் அப்படி ஊழியத்தை சொல்லி ஊழியர் சபையில் இருந்து ஊழியர் அனுப்பி விட்டார்னு சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளையும் கனப்படுத்துறவர்களாக மாறுங்கள். கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். நீங்கள் அவர்களை கனவீனப்படுத்துறீங்கன்னு சொன்னால் கர்த்தர் உங்களையும் கனவீனப்படுத்துவாராக. நம்ம தேவனுடைய ஊழியம் ஆண்டவர் அங்கே சொன்னால், இந்த சிறியோர்களுக்கு என் நிமித்தமாக நீங்கள் 1 கிளாஸ் தண்ணீர் கொடுத்தேன் என்று சொன்னால் அதனுடைய பலனை அடையாமல் போக மாட்டேன் என்று சொல்லி மனுஷன் சொல்லவில்லை, தேவன் சொல்லியிருக்கிறான். அந்த தேவன் நமக்காக பிதாவானவரால் அனுப்பப்பட்டவர். பிதாவானவர் தன்னுடைய பிள்ளைகளுடைய பாவங்கள் நீக்கப்படுவதற்கும் மன்னிக்கப்படுவதற்கும் ஒரே பேரான குமாரனை இந்த தேசத்துக்கு மனு உருவம் எடுத்து மனு குலத்தை மீட்க முடியாத மனுஷனாக அனுப்பப்பட்டார். அநேக அற்புதங்களை அதிசயங்களை செய்தார். அதே அற்புதம் அதிசயம் இன்றைக்கும் தேவ நாமம் என்று மகிமைப்பட்டு விளங்கி கொண்டிருக்குது. அந்த நாமத்தின் நிமித்தமாக கர்த்தருடைய பிரசன்னம் நம்மளை மூடுகிறது. ஆமென். ஓசியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 5 வாசிங்க. இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் நீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேர் ஊன்றி நிற்பான். போதும். அவன் எப்படியா இருப்பானா? 14
5ஆம் அதிகாரம் சொல்லுது, இஸ்ரவேலருக்கு கர்த்தர் எப்படியாக இருக்கிறார்? பனியை போல இருக்கிறார். பனி எப்படி இருக்கும்? நம்ம இப்போ குளிர் பனி அடிக்கணும் சொல்லி இதெல்லாம் பனி அல்ல. நம்முடைய தேசத்தில் ஊற்றுதெல்லாம் ஒரு பனியே கிடையாது. ஆனால் வெளி தேசங்களை நம்ம பார்க்கும்போது வீடுகளே தெரியாமல் என்ன செய்யும்? பனி மூடிக்கொள்ளும். வெளியில் வர முடியாதபடி அந்த பனியான என்ன செய்து மூடிக்கொள்ளும். அப்போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இஸ்ரவேலருக்கு நான் பனியாக இருக்கிறேன். சத்துருக்கள் உன்னை தொட வரும்போது அவர் பனியை போல உன் ஆத்துமாவை மூடிக்கொண்டார். இஸ்ரவேலருக்கு அவர் ஒரு பலவீனம் வரும்போது பக்கத்தில் மற்றவர்கள் நினைக்கலாம் இந்த பலவீனத்தில் இவர்கள் மரித்து போயிடுவான்னு சொல்லி, ஆனால் தேவ வார்த்தை சொல்லுது, இஸ்ரவேலை நான் பனியை போல அவங்களை என்ன செய்வேன்? மூடிக்கொள்ளுவேன். அவர்கள் லியோனின் புஷ்பத்தை போல என்ன செய்வார்கள்? வளர்வார்கள். இவன் நினைக்கலாம் அவள் மரித்து போய் விடுவார்னு சொல்லி, ஆனால் தேவன் நினைக்கிறா இந்த பனியை போல உன்னை மூடி உன்னை இதில் இருந்து இன்னி ஒரு ஸ்டெப் மேலே வளர்வதற்கு தான் இந்த சிறு பலவீனம். இதை கண்டு நீ பயந்து விடாத. லியோனின் புஷ்பத்தை போல நீ என்ன செய்வா? வளருவாய். நீ கால் ஒன்று நிற்பா. நீ கர்த்தருக்காக ஊழியம் செய்வா. அப்படியாக இஸ்ரவேலை தேடு. இஸ்ரவேலை போல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் கர்த்தர் பனியை போல இறங்குகிறார். அந்த பனி என்று சொன்னாலே அதை கையால் எடுத்து போட முடியாது, அதை மிஷினை வச்சு கூட தள்ள முடியாது. கர்த்தர் எப்போ சொல்லுகிறாரோ, எப்போ அந்த சூரியனை உதிக்க தேவன் கட்டளையிடுகிறாரோ அப்பத்தான் அந்த பனி அவைகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகும். அதனால் இந்த வருஷத்தில் கர்த்தர் அப்படியாக உங்களை நாம் ஒவ்வொருத்தரையும் தேவன் அவர் பனியை போல மூடி அவர் நம்மளை பராமரித்து நம்மளை பாதுகாத்து நம்மளை நடத்தி வந்த தேவன் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் நம்முடைய சபையாரோடும் கர்த்தர் இன்றைக்கு நம்மளை வழி நடத்தி கொண்டு இருக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார்கள். ஆமேன். நம்மளுடைய கர்த்தர் எல்லா சத்துருவுக்கும் தேவன் விலக்கி பாதுகாத்தார். அப்படியே கொண்ட தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்போஸ்தலர் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 10ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனத்தில் வாசியுங்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம். அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் அந்நிலத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், ஜெபங்களும் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்தெட்டி இருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்திற்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று பேர் கொண்ட சீமோனை அனுப்பி அவன் போல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் தங்கி இருக்கிறான். போதும். அங்கே என்ன சொல்றார் கர்த்தர்? பேதுரு இருக்கிறான். இந்த மனுஷன் யாரு? ஒரு 100க்கு அதிபதி. இந்த யோகா பட்டணம்ங்கிற அந்த தேசத்தில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் எப்பொழுதும் இங்கேயும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுது, அவன் தானம் தருமங்களை எப்படியாக செய்வானா? மிகுதியாக செய்வானாம். அப்போ அந்த மிகுதியாக செய்கிற மனுஷன் அவனிடத்துல பணம் இருக்குது, ஆஸ்திகள் இருக்குது, பொருள் இருக்குது. ஆனால் அவன் தருமங்களையும் தானங்களையும் செய்து கொண்டு வருகிறான். நீங்கள் நினைக்கலாம் அவனிடத்துல இருந்தது அதான் செய்தான். அதல்ல, அவன் தேவனுக்கு பயந்த மனுஷனாக இருந்தான். அவன் தேவனுக்குள்ள பக்தி உள்ளவனாக இருந்தான். அவன் எப்பொழுதும் தன் குடும்பத்தோரோடு இசைந்து குடும்பமாக செபிக்கிற ஒரு மனுஷனாக காணப்பட்டான். அவன் செபிக்கிற செபம் தேவ ராஜ்யத்துக்கு எட்டப்பட்டது. அந்த தேவ ராஜ்யத்துக்கு எட்டப்பட்ட உடனே தான் தேவன் ஒரு தேவ தூதனை அவனுடைய வீட்டுக்கு என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். அப்போ அந்த தேவ தூதனை அவன் வீட்டுக்கு அனுப்பின போது அவன் பார்க்குறான். தேவ தூதனை பார்த்த உடனே இது என் வீட்டுக்கு தேவ தூதன் வந்திருக்கான்னு சொல்லி அவன் நம்பவே இல்லை. அப்புறம்தான் இவன் சொல்லுகிற ஒவ்வொரு காரியங்களும் அங்கே பேதுருவை கொண்டு நடந்து வரும்போது தான் இவன் அந்த இடத்துல தேவன் தான் எனக்கு ஒரு தூதனை இப்படியாக அனுப்பினான் என்று சொல்லப்படுது. இப்படி என்று சொன்னால் அருமையான சகோதரனே சகோதரிகளே, இந்த வருஷத்தில்
கர்த்தர் அப்படியாக அந்த மனுஷர்களை முன்மாதிரியாக அவர்களை நடத்தினார். அவர்களை ஏன் நமக்கு முன்மாதிரியாய் வைத்துவிட்டு போயிருக்கிறார்? தேவ நாட்கள்ல இப்படியெல்லாம் நடந்தது. அவர்கள் நடந்ததுனால அவர்கள் மேலும் மேலும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அவர்கள் வேதத்திலே அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்று சொன்னா நாமளும் தேவனுக்கு தானம் தருமங்களை மிகுதியாக செய்கிறவர்களாய் காணப்படுவோம். இருக்கிறதுகளை நாம் செய்ய ஆரம்பிப்போம். கர்த்தர் பெருக பண்ணுவார். கொஞ்சம் மாவு கொஞ்சம் என்னதான் இருந்தது. ஆனால் அந்த மனுஷன் முதல்ல கேட்டார், எனக்கு கொஞ்சம் போல தண்ணி தாங்கன்னு என்று சொல்லி கேட்டார். ஆனால் அவள் சொன்னா, தண்ணி மட்டும்தானே கேட்குறார் அந்த மனுஷன், தண்ணியை எடுத்துக்கொண்டு வந்துடலாம் என்று சொல்லி அருமையான சகோதரி உள்ளே போனார்கள். அதுக்கப்புறம் தேவ மனுஷர் கேட்டா, ஒரு சிறிய அடை செய்தி எனக்காக என்ன செய் கொண்டு வா என்று சொன்னார். அவள் சொல்லுகிறார், நானும் என் குமாரனும் சாக போகிறோமே, நீர் இதில் ஒரு சிறு அடையை கேட்கிறேன் என்று சொல்லி. ஆனால் அவர் சொன்னார், நீ முதலாவது எனக்கு கொண்டு வா என்று சொன்னார். கொண்டு வந்த போது அந்த தேசத்தில் பஞ்சம் தீரு வரைக்கும் பானையும் செலவழியும் மாவு செலவழிந்து போகவில்லை. களஞ்சியத்தில் எண்ணெயும் குறைந்து போகவில்லை. அவர்களை திருப்தியாக சாப்பிட்டு அவர்களை கர்த்தர் நடத்தி வந்தார். அப்போ கொஞ்சத்திலே நாம் உண்மை உள்ளவர்களை அநேகத்தில் அதிகாரியாய் கர்த்தர் மாற்றுகிறார். அப்போ இருக்கிறதுல மிகுதியான தானம் தருமங்களை செய்ய நாம் கற்றுக்கொள்ளுவோம். ஒரு நாள் உபவாசம் இருக்கும் என்று சொன்னால் அந்த ஆகாரத்தை யாருக்காவது கொடுக்க தொடங்குவோம். வஸ்திரம் இல்லாதவர்களை கண்டா நாம் உறவினருக்கு வஸ்திரத்தை கொடுக்கிறது முக்கியம் அல்ல. நமக்கு தெரியாத ஜனங்களுக்கு ஒரு வஸ்திரத்தை எடுத்து கொடுங்கள். அது கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அதை தேவன் ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்னையும் பிறர் நமக்கு கொடுப்பார்கள் சொல்லி எதிரே பார்க்கக்கூடாது. நான் என் தேவனுடைய நாமத்து நிமித்தமாக இந்த சிறியோருக்கு ஒரு கிளாஸம் தண்ணீர் கொடுத்தீங்கன்னா அது பலன் அடையாமல் போக மாட்டேன்னு கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ நான் இதை செய்கிறேன் என்று சொல்லி இந்த வருஷத்தில் ஒரு பொருத்தனையோடு, ஒரு விண்ணப்பத்தோடு, ஒரு வேண்டுதலோடு நீங்கள் கடந்து வீட்டுக்கு போங்க. அடுத்த வருஷம் அநேகர் சாட்சி சொல்லும்படியாக கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் கையின் பிரயாசங்களையும் ஆசீர்வதித்து தேவன் அப்படியாக நடத்தி வருவார். நீங்கள் அநேக நற்கிரிகளை செய்வீர்கள், அநேக ஊழியங்களை தாங்குவீர்கள், அநேக ஊழியத்தை செய்வீர்கள், அநேக ஊழியத்தை கொடுப்பீர்கள். அநேக கிராமங்களை போய் ஊழியத்தை தேவ வார்த்தை அறியாத ஜனங்களுக்கு தேவனுடைய நாமத்தை சொல்லுகிறவர்களாக மாறுவீர்கள். கர்த்தர் கிராமந்தோறும் சுற்றி வந்தார், கிராமந்தோறும் நடந்து வந்தார், கிராமந்தோறும்